ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னதான் நடக்குது உலகத்திலே. இப்படி புரியாது நான் சுத்திட்டு இருக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் தளபதி விஜய் என்டிடிவிக்கு ஒரு பேட்டி அளித்தார் அப்படின்னு சொன்னாங்க. என்டிடிவிக்கு பேட்டியா? பேட்டியா என்ன சொல்லியிருப்பார், என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு பயங்கரமாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சமீபத்தில் கொடுத்த அந்த பேட்டி பரபரப்பாக பேசப்படுது. அதாவது அப்படி பேசிட்டாரு அவர், இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொன்னார், அப்படி பதில் சொன்னார். என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தேன். நடந்தது என்னங்கிறத சொன்னாங்க. அப்போ சொன்னப்போ தான் தெரிஞ்சது ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு யோசித்தேன். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு அது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது நம்ம ஏதாவது ஒரு துறையில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த துறையை சார்ந்து அது விளையாட்டுத்துறையோ இல்லை சினிமாவோ இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப்போ ஏதாவது ஒன்று இருந்தாலும் அந்த மாதிரி அந்த துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நீங்கள் ஒரு மாபெரும் சாதனை பிடிச்சிட்டீங்க, உங்களை நாங்கள் பேட்டி எடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க இல்லை போவேன். நான் நிறைய இடத்துல எடுத்திருக்கேன். ஸோ அப்படி எடுக்கும்போது என்னென்னா இந்த கேள்விகள் கேட்குறப்போ நமக்கு மனசில் தோணுன சில கேள்விகள்லாம் இருக்கும். எப்படி இதை பண்ணீங்க, எப்படி இது உங்களுக்கு சாத்தியமாச்சு, நீங்கள் இதை அடுத்த உங்கள் ப்ராக்ரஸ் என்ன, உங்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் வரும்போது நீங்கள் கடந்து வந்த பாதைகள் என்ன, பட்ட கஷ்டங்கள் என்ன, இப்படிலாம் கேட்குறது உண்டு. இது அந்தந்த துறைக்கு சார்ந்த ஒரு விஷயம். பொதுவாக திரைப்படத்துறை அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருமே நீங்கள் நடிக்க வரலன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, அப்புறம் எவ்வளோ பெரிய நடிகனாக இருக்கீங்களே, உங்களுக்கு விருது கிடைக்கலையேங்கிற வருத்தம் உண்டா, இல்லை நீங்கள் விருது வாங்குறதுக்காக முயற்சி செய்திருக்கிறீங்களா, அதுக்கப்புறம் இல்லை நான் நீங்கள் அடுத்து நடிக்க வந்ததுக்கப்புறம் அரசியலுக்கு எப்போ வருவீங்க, அரசியலுக்கு ஒரு ஐடியா இருக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. அது மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்களோட பேட்டி பார்த்துருப்போம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டிக்கு வரேன், அதாவது விஜய் சாரோட பேட்டிக்கு வரேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமல் சார் ஒரு தடவை வீடியோ பேசுவார். ஃபுல்லாக மொட்டைலாம் அடிச்சுட்டு மீசெல்லாம் முறுக்கிட்டு இந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம், சும்மனாங்காட்டியே வானா அப்படின்னு பேர் வைக்கலான் இருந்தேன். அப்புறம் சண்டியர் வானா அப்படின்னா ஐயோ ஒரு தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு. அதாவது என்னென்னா பயங்கர ஒரு எரிச்சலில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த சண்டியருங்கிற டைட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் நடந்தப்போ அது ஒரு இல்லை அது சரி கிடையாது, அது ஒரு பர்டிகுலர் சமூகத்தை பற்றி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அதுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அப்போ நடந்தப்போ எல்லாரும் இல்லை இதை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னப்போ விருமாண்டிங்கிற டைட்டில் அப்போ தான் மாற்றுறாங்க. அப்போது ஒரு பேட்டி, அந்த பேட்டி மறக்கவே முடியாது. அது கமல் சார் பயங்கரமாக பேசியிருப்பார். ஃபுல்லாக அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுன்னா கோவத்தில் பேசுறதுன்னு ஒன்று இருக்கும்ல, கோவத்தில் நக்கலாக பேசுறதுன்னு ஒன்று இருக்கும். அந்த நக்கலாக பேசியிருந்தது தான் கமல் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டி அது. யார் கேட்டால் அந்த மைக்கெடி வச்சுப்பார் அந்த மாதிரி யோசித்தேன். அப்புறம் சரி படம் எடுக்கிறதே விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் படம் எடுக்கிறத விட்டு சும்மா இருக்கலாம்னு நினச்சேன். இப்படிலாம் பேசிட்டே இருப்பார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பேட்டி. அது முத்து படம் வந்தப்போ ஒரு பேட்டி ஒரு கொடுத்தாரு. அது எப்படின்னா கேள்விகள் ரசிகர்கள் நிறையா எழுதி அனுப்புகிறாங்க. அந்த கேள்வியில் ஒரு தலைவரே நீங்கள் வருஷானா இமயமலைக்கு போகிறீங்களே அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி வரும், கேள்வி வரும். உடனே ரஜினி சார் உட்காந்துருப்பார். உட்காந்து இமயமலை போகிற ஒரு நிம்மதியை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பதில் சொல்லுவார். இதுவும் சமீபத்தில் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் நடந்த ஒரு இஷ்யூனால சில பேருக்கு சில கஷ்டம். அது என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஏன் பூசி மொழியும் சொல்லுவானே, விஜய் சார் அவர்களுக்கு ஒரு மாபெரும் கஷ்டம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் பொலிட்டிக்கல் சைடாக. ஏன்னா இவர் பொலிட்டிக்கலாக இறங்குறாரு அப்படிங்கிறதுனால இவருக்கு பொலிட்டிக்கலாக எப்படி ப்ரெஷர் கொடுப்போம், கூட்டணிக்கு எப்படி வர வைப்போம், கூட்டணிக்கு வர வச்சா அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம், சரி அப்படி வரலையா அவருக்காக நம்ம இடையூறுகளை தருவோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்குமே ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு. இது யாருமே மறுக்கவே இல்லை. ஏன்னா பிரச்சனை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் த ஃபிலிம் சென்சார், எஸ், அண்ட் சென்ட்ரல் போர்டு சிபிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய அவங்கள்ட்டேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது. அது சாதாரணமாக இந்த திரைப்படம் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு தணிக்கைக்கு போகுது. தணிக்கைக்கு போகும்போது அது எப்போவும் முடிஞ்ச ஒரு படம், ஜூன் மாதத்துக்கிட்ட முடிஞ்ச ஒரு படம், அந்த மாதிரி முடிஞ்ச ஒரு படம். அப்படி இப்படி எல்லாம் அந்த ஃபுட்டேஜுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த கரூர் சம்பவம் பெரிய லெவலில் பேசப்பட்டது. கரூர் சம்பவத்துக்கு பேஸ் பண்ணி அந்த க்ரௌட் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக நிறைய இந்த மாதிரி வேனில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி க்ரௌட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அதுதான் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது, ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் வச்சு படத்தை அப்பயே சென்சாருக்கு அனுப்பியிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அனுப்பியிருக்கலாம். ஆனால் இவங்க ரொம்ப லாஸ்ட் மினிட்ல ஒரு இதுவாக டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு டிசம்பர் மாதம் அப்படியே சென்சார் அனுப்பி ஏதோ 4-5 நாளில் கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. அவங்க ஒரு அப்படியே வச்சுருந்து பார்த்துட்டு அது என்னென்னா இது அது என்னென்னா அப்படின்ட்டு ஒன்றுனா பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இல்லை இந்த காட்சிகள்லாம் எங்களால் வைக்க முடியாது,
நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் ரீஎடிட் பண்ணி எடுத்துவாங்க அப்படின்ட்டாங்க. மறுதணிக்கைக்கு அனுப்பணும். இப்போ நேராக போய் இந்த காட்சிகள்லாம் நீக்கிவிட்டு அப்புறம் அந்த அதில் சில மாற்றங்கள்லாம் பண்ணிட்டு திருப்பி அனுப்பிடுங்க. திருப்பி அனுப்பினோன்னா அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்படியே பார்த்து யோசிக்கணும், நாளைக்கு சொல்லலாம், இன்றைக்கி சொல்லலாம். ரொம்ப டிலே பண்ணிட்டேன். அந்த டிலே பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி இதில் சென்ட்ரல் போர்டு ஃபிலிம் சென்சாரில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ப்ரொடக்ஷனில் இருந்து கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டோன்னா உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியா சரி ஓகே நீங்கள் கொண்டு போங்க, என்ன பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போனது தான். தள்ளி 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 ஜனவரி 9 போய் இப்போ பிப்ரவரி 9 கிட்ட வரப்போகுது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 3 வாரத்தில் எலெக்ஷன் டேட் வர அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கிறாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணால் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் நடிச்சிருந்த அந்த நாயகன் ஒரு கட்சியை சார்ந்தவர், அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு. ஆஸ் பர் த எலெக்ஷன் ரூல்ஸ் அதை பண்ணக்கூடாது. அது ஒரு பிரச்சார படமாக இருக்கக்கூடாது, பிரச்சாரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ். அப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தால் இவங்க போயிட்டு ஒன்று ஒன்றா முறையிடுறாங்க, கேஸ் நடக்குது, 14 காட்சிகளை நீக்கணுங்கிறாங்க, இப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் இன்ன வரைக்கும் படம் ரிலீஸ் ஆன பாடு கிடையாது. சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் போய் டெல்லியில் போய் சிபிஐ ஆஃபீஸர்லாம் பார்த்துட்டு அந்த என்கொயரி, அந்த கரூர் சம்பவத்துக்கான என்கொயரி போயிருக்கு, அந்த என்கொயரிலாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. அது ஒரு பக்கம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் நடந்ததுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதாவது திரு விஜய் அவர்கள் வந்து சமீப காலமாக பிரச்சாரத்துக்கு வெளியில் வராரு, பொதுக்கூட்டம், அவங்களுடைய கட்சி பொதுக்கூட்டத்துக்கு வராரு, அந்த மக்கள் அவங்களுடைய கட்சி தொண்டர்களை சந்திக்கிற மாதிரியான கூட்டங்கள் இருக்குது. அப்புறம் அந்த குழந்தைகளுக்காக அந்த என்கரேஜ் பண்ணி அவங்களுக்குலாம் கிஃப்ட் தர்ற அந்த கூட்டம் இருக்குது. இதுதான் வராரு. இந்த 3ஆவது ஆண்டு செலிப்ரேஷனை பிரம்மாண்டமாக கொண்டிருக்காங்க. வேல்முருகன் அடடா, வேல்முருகன் சாதாரணமாகவே ஆடுவாப்பில். இதில் வந்து விஜய் சார் பக்கத்தில் என்னன்னா பாட்டை பாடி ஆட வச்சு அவரையும் ஆட வச்சுட்டாப்புல. இன்றைக்கி அது பயங்கர வைரலாக போயிடுச்சு. ஸோ வேல்முருகன், கலைமாமணி வேல்முருகன் வந்து ஒரு துள்ளலிசை பாடகர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். அதாவது ஆடாத கால்களையும் ஆட வைத்தார் வேல்முருகன். அதுக்கு அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா பல பேர் விஜயோட டான்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. பட் ஆடினது பெரிய டான்ஸுன்னு விஜயோட ஸ்டைல் ஆஃப் டான்ஸ்ன்னு சொல்ல முடியாது. சும்மா அப்படி ஒரு மூமெண்ட், அப்படி எப்படி ஒரு ஆடினது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அது பார்க்கப்படுகிறது. ஓகே, ஆனால் விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு அப்படின்னாங்க. எப்படி சார் பேட்டி கொடுத்தாரு? இது வரைக்கும் யாருக்குமே கொடுத்தது இல்லையே. அதில் இங்கே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ராஜ்மோகன் இருக்காரு, அப்புறம் அந்த இவங்க நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணுற அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஏன் எங்களுக்கெல்லாம் கொடுக்காம அவங்களுக்கு கொடுத்தாரு, ஏன் எங்களுக்கெல்லாம் கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்கல, எனக்கு ஏன் கொடுத்தாரு, இப்படி வந்து ஒரு பேசிட்டே இருக்காங்க. என்ன கொடுத்தாரு அப்படி, அந்த பேட்டியில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா, விசாரித்து பார்த்தா இல்லை சார் வந்து ஒரு நேஷ்னல் மீடியா கொடுத்தாரு. நேஷ்னல் மீடியா கொடுத்தாரா? நேஷ்னல் மீடியாவுக்கு பேட்டி எப்படி, அது என்ன கொடுத்துருப்பாரு? ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயமாச்சு, பெரிய விஷயந்தான். ஏன்னா இவர் இந்த சிபிஐ ஆஃபீஸ் போனப்போ ஏகப்பட்ட பேர் செல்ஃபிலாம் எடுத்துருக்கிறாங்க. அவருக்கு பெரிய மவுஸ் இருக்குங்கிறத நார்த்லேயும் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு நடிகருக்கான கிரேஸ் உண்டு. அதாவது எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த சின்ன பசங்க அடுத்த ஜென்ரேஷன் உள்ள விஜய்க்குன்னு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் வந்து உண்டு. அதில் மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நேஷனல் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1008 நேஷனல் மீடியா சேனல்ஸ் இருந்தாலும் NDTV கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு இருக்காரு. NDTV எப்படி பேட்டி எடுப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பெரிய அரங்கம் வைப்பாங்க. அரங்கம் வச்சு ஒரு பெரிய ஒருத்தர் தனியாக உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து மக்கள்லாம் கேள்வி கேட்குற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஆங்கர் வச்சு கேள்வி கேட்காம அந்த மாதிரி ஒரு ஆங்கர் சப்போர்ட்டிங் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. நிறைய கலந்துரையாடல்கள் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. கலந்துரையாடல்கள்னால் நிறைய ஒரு 5-6 பேர் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. இதில் வந்து நிறைய பேர் பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே கலந்துருக்கிறாங்க. எடப்பாடி சார் கலந்துருக்காரு, சார் கலந்துருக்காரு, இவங்க கமல் சார் கலந்துருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் கலந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் வந்து விஜய் இருப்பார் அப்படின்னு நினச்சா இல்லை. ஆவ் அப்படின்ட்டார். ஆவ் அப்படின்னா என்னன்னா, மறுபடியும் அவர் வீட்டுக்கே வர சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, இந்த நெப்போலியன் சார் ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்கிறார், கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இள வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும், எப்போவுமே மாலையும் மரியாதை எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு. இந்த டைலாக் பயங்கர ஃபேமஸ். இது என்னென்னா, என்ன நடந்தாலும் சரி நீ என் வீட்டுக்கு வா சார், எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போகணும், மெஷினை இங்கே கொண்டு வாங்க, நான் ஓட்டு போடுறேன் சார், நீங்கள் தான் அந்த ஓட்டு போகணும், இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்க. ஸோ இப்படி வீட்டுக்கு வாங்கன்னு எல்லாத்தையும் வீட்டுக்கு கிடைக்கிறார். ரசிகர்கள் சார் தலைவா அவங்கள பார்க்கணும், வீட்டுக்கு வா, ஒரு நாள் வா, நான் வாசல்லேருந்து பார்க்குறேன், இப்படி எல்லாமே வந்து வீட்டிலேருந்து தான். இப்படி வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய ஒரு செயலாக வைத்திருக்கிறார். மக்களை வந்து நேராக சந்திக்கணும், நிறைய இடத்துக்கு வெளியில் போகணும். பட் ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் வந்து விஜயால் வெளியில் போக முடியல. காரணம் என்னென்னா கூட்டம், பயங்கரமான ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ். விஜய் வெளில வந்தாலே வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பயங்கரமாக இருக்கும், ஏகப்பட்ட க்ரௌட் ஆகிடும். அதனால் அந்த காரணத்தினால வெளில போகிறதில்ல, நீங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் எடுத்துக்கணும். சரி வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பிக்கிறப்ப என்னென்னா, ஏதாவது ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டோடனே
அப்படின்ட்டு ஒருத்தருக்கு பதில் கேட்டு கேட்டு சொல்லியிருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமின்னு நினைக்கிறேன். அவர் வந்து பதில் சொல்ல இவர் சொல்லியிருக்காரு. இது மாதிரியே போயிருக்கு. கேள்விப்பட்டதை சொல்கிறேன், நான் பார்க்கலைங்க, சும்மா கேள்விப்பட்டதை சொல்கிறேன். ஒரு 5.5 மணி நேரம் போயிருக்கு. ஒரு 5.5 மணி நேரம் போனோன்னே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே பார்த்துருக்குறாங்க. இல்லைங்க, இந்த இன்டர்வியூ வந்து அது அவ்வளோ நேச்சுரலாக இல்லை, நீங்கள் கேட்டு பதில் சொன்னதுனால. அதனால் நீங்கள் வந்து இது அப்படியே கிராஷ் பண்ணிவிடுவோம். கிராஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்லேருந்து என்ன சொல்கிறீங்க ஃபஸ்ட்லேருந்து அப்படின்னா, இல்லை ஃபஸ்ட்லேருந்துன்னா ஃபுல்லாக நாங்கள் பிரிண்ட் மீடியத்தில் போடுறோம். கேள்வி பதில் அப்படின்னு போல்டாடி வச்சு போட்டுடலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கான கேள்வி பதில் எடுத்துருக்கிறதா சொன்னாங்க. இன்னும் இன்டர்வியூ எப்போ வருது, உண்மையிலேயே பேட்டி அவங்க போட போகிறாங்களா, இல்லை அவர் சொன்னதில் அவர் பின்னாடி கேட்டு சொன்னதை கட் பண்ணிவிட்டு திருப்பி போடுறாங்களா, இந்த மாதிரிலாம் வந்து அவங்க எதுவும் சொல்லலை. ஒருவேளை வரலாம். இப்போ தொலைக்காட்சியில் ஒரு பெரிய பிரச்சனைனா திடீர்னு எடுத்து ப்ளூ பர்சன் ரிலீஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து அது என்ன நடக்கும்னு தெரில. அது வந்து தற்போது என்டிடிவி வந்து அதானி அவர்கள் தான் வந்து அவர் தான் அதுக்கு முழு பொறுப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்ததாக அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இது ஏன் பண்ணாங்க, எதனால் பண்ணாங்க, அவங்க போகிற போக்கில் வந்து அந்த இதில் வடிவேல் காமெடியில் வர மாதிரி இல்லை, நீ போகிறது தான் போகிற, அந்த நாயை ஒரு தடவை சூன்னு சொல்லிட்டு போ அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி அவர் ஏற்கனவே ஒத்துழைக்கலை. நம்ம வந்து இந்த கட்சியில் போய் கூட்டணி வைக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் ஒத்துழைக்காமல் தனித்தான் இருப்பேங்கிறதுல தைரியமாக இருக்கார் விஜய். இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க நேராக போய் நீ போய் இன்டர்வியூ எடு அப்படின்னு இருக்காங்க போல இருக்கு. இன்டர்வியூ எடு அப்படின்னு அவர் ஏதாவது பதில் சொன்னால் மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போது அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எடுத்தோன்னு ஒரு சொல்லுங்க, இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். அப்படி என்னென்னா, லைட்ஸ் ஆன், கேமரா ரோலிங், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. லைட்ஸ் ஆஃப் ஆகிருக்குது, கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க, எடுத்ததை கிராஷ் பண்ணிட்டாங்க, எதுவுமே இல்லை, அந்த இன்டர்வியூவே வேணான்ட்டாங்க. ஆனால் 5.5 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5.5 மணி நேரம் விஜய் உட்காந்து ரசிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் உட்காந்து அவங்க ஒரு பெரிய விஜய் ஃபேன் அப்படிங்கிறதுனால ஒரு 5.5 மணி நேரம் பக்கத்தில் தெரியும்ல, விஜயோட ஒரு 5.5 hours நாங்கள் அப்புறம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி பேசிட்டே இருந்தோம் அப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திரு விஜய் அவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து நிறைய பிரச்சாரத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதி வச்சு தான் பேசுகிறாரு, ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்ணுறாரு. யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்களோ இல்லை எழுதி வச்சுக்கிறாரா, இன்னொன்று மனசில் பட்டதை சொல்கிறதுங்கிறத விட எழுதி வச்சு கரெக்டாக அதை ஒரு விஷயம் செய்வார். இது ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், தெளிவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி வச்சு செய்கிறது. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து முன்னாடியே இந்த கேள்விகள்லாம் வந்து என்டிடிவி அனுப்பிச்சு இந்த கேள்விலாம் கேட்க போகிறோம், இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவரும் ப்ரிப்பேராக இருந்திருப்பார், நீங்கள் இன்டர்வியூ நல்லா எடுத்துடலாம் போயிருக்கோம். இது என்டிடிவிக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், அப்படியே எடுக்கிறோம், அப்படியே போடுறோம், அப்படியே காமிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படியே எடுத்துருக்காங்க. அவர் எந்த விதமான பதிலும் வந்து சரியாக சொல்லலை. ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் கோவமாக பதில் சொல்லணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அவர் ஒன்று அப்படியா, இல்லைண்ணா நார்மலாகவே அப்படின்னு இருக்கார். அப்போது என்னென்னா, இந்த கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படலை, அது ஆக்ரோஷமாக சொல்ல வேண்டிய இடத்துல ஆக்ரோஷமாக சொல்லலை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேட்டி வெளியில் வருமா வராதா? சரி, இந்த பேட்டியினால் தமிழ்நாட்டிற்கு அந்த எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா, மக்கள் ஏதாவது பெரிய முடிவை மாற்றுவாங்களா அப்படின்னா தெரியாது. ஏன்னா இந்த பேட்டியில் ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி வந்து இவங்க எப்பயாவது ஒரு கேட்ட கேள்விக்கு பெரிய பதில்கள் எதுவும் வராது. ஆக்சுவலாக வந்து சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல்சன் சார் வந்து விஜய் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தார். அது வந்து பீஸ்ட் படத்துக்காக எடுத்தது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இருந்தது. பட் அதில் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அது நீங்கள் பார்த்துக்கோங்க, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே சைலண்ட்டாக பதில் சொல்லியிருப்பாப்புல. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுலாம் தெரியவே இல்லை. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர் எப்பவுமே சைலண்ட்டாக தான் இருக்கார். இவரை போய் பேட்டி எடுத்து அவர் எப்போ பதில் சொல்லி அதுக்கான காலங்கள் வரும். அதுக்கான காலங்கள் வரும்போது நீங்கள் போய் பேட்டி எடுக்கலாம், அப்போ ஒரு பதில் சொல்லலாம். பேட்டி எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, இப்போ அரசியல் சார்ந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அரசியலுக்கு வர்றதை பற்றி ஒரு 10 நிமிஷம் எடுக்கலாம். நீங்கள் அரசியலுக்கு வந்துருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் எடுக்கலாம். ஏதாவது 5 ஆண்டுகள் இருந்து மக்களுக்காக சேவைகள்லாம் செய்து அதன் பிரச்சனைகளை தலையிட்டு அதுக்கான ஒரு போராட்டத்துக்கு வந்து அப்புறம் வந்து சரின்னு அறிக்கை விட்டு அதை எதிர்த்து பேசி இது மாதிரிலாம் நிறையா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி எடுத்தாங்கன்னா அன்றைக்கி கூட இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேனே அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் NDTV, I request you to take the interview after 5 years to Mr. Vijay and not now. And what are we taking right now? I don't think so. It will be an awesome interview. So, நான் ஏன் NDTV இங்கிலீஷில் பேசுகிறேன், இட்ஸ் ஓகே ஃபைன், தானாக வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
அந்த இன்டர்வியூ வந்த உடனே அந்த இன்டர்வியூ வருதான்னு தெரில, இல்லை சப்போஸ் வந்து வீலாக் மாதிரி ஏதாவது ஒரு பேப்பரில் நோட்டீஸில் அந்த மாதிரி போட்டு வெப்சைட் மாதிரி போட்டு அந்த மாதிரி போகிறாங்கன்னா என்டிடிவி வந்து பிரிண்ட் மீடியத்தில் எடுத்துக்கலான்னு இருக்காங்க. என்டிடிவி எப்போ பேப்பர் ஆரம்பித்தாங்க? என்டிடிவி ஹிந்துவோட போடுவாங்களா, ஹிந்துவில் போடுவாங்களா தெரியல எனக்கு. எதில் இப்போ போடுறாங்க அந்த பேட்டி அப்படிங்கிறது தெரில. என்ன நடந்தது, என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னார் அப்படின்னு விஜய் சிரித்த ஃபோட்டோ, இந்த மாதிரிலாம் இருக்குமாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் சில நேரத்தில் சில விஷயங்கள் நடக்காமல் இருப்பதே நன்று. இது விஜய் அவர்களும் தெரிந்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் வந்து வேண்டாம் 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 நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு மட்டும் சரின்னு சொன்ன விஜய் எதுக்காக சரின்னு சொன்னார்? ஏன் அந்த இன்டர்வியூவை சரியாக பண்ணல? ஏன் அவங்க இப்படி தான் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாதா? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதுவும் படத்துக்கு ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும். எனக்கு என்ன ஒரே ஒரு கவலைன்னா, என்ன நடந்தாலும் ஜனநாயகன் வருமா வராதா? வரும். அதை நானும் எதிர்பார்க்குறேன். வந்துருச்சுன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் தான் ஓடும், அதில் டவுட்டு கிடையாது. ஏன்னா இவர் எலெக்ஷனில் நிற்கிறார். எங்கே நிற்கிறார்? எந்த இடத்துல நிற்கிறார்? யாருக்காக நிற்கிறார்? விரைவில் சொல்லுவோம்.